வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மான்ஜஸ் புயலாக வலுப்பெற்றது. வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதாக அறிவிப்பு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கும், திருவாரூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. குஜராத், ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணிக்கை. தென்காசியில் இன்று நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் முறையாக ரயிலில் பயணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் சிங்கப்பூர் தூதர்கள் திடீர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். கோவை அன்னூரில் சிப்காட் தொழிற்பூங்காவிற்காக நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு பாஜக எதிர்ப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். பொதுத்துறை நிறுவனங்களை வடநாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்தது பாஜக அரசுதான். தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி சரமாரி குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது வங்கதேச அணி. கேப்டன் ரோஹித் கடுமையாக போராடியும் 5 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மான்ஜஸ் புயலாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. காரைக்காலுக்கு தென்கிழக்கில் 560 கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தென்கிழக்கில் 640 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி நள்ளிரவு புதுச்சேரிக்கும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இடையே புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழக கடலோர பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழையும், நாளை வடகடலோர மாவட்டங்களில் மிக முதல் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி இன்று தஞ்சை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் சின்னம் உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. நாகை, தஞ்சை உட்பட 10 மாவட்டங்களுக்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையின் 12 குழுக்கள் விரைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் 169 நிவாரண மையங்களும், தாழ்வான பகுதிகளில் நீரை வெளியேற்ற 807 நீர் இறைப்பான்களும் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாம்களில் தங்கும் பொதுமக்களுக்கு உணவளிக்க சமையல் கூடங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும், நீர்த்தேக்கங்களை கண்காணித்து முன்னறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கடலுக்கு சென்ற நாகையைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரை திரும்பாத நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக கோடியக்கரை மீன்வளத்துறை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து வாக்கி டாக்கி மூலம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மீன்வளத்துறையின் முக்கிய அறிவிப்பு: ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலில் உருவாகியுள்ளதால் பலமான காற்று வீசக்கூடும் என்பதால் உடனடியாக மீனவர்கள் கரை திரும்ப கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாகப்பட்டினம் மீனவர்களுக்கு மீன்வளத்துறையின் முக்கிய அறிவிப்பு: வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் கடலுக்குள் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணப்படுகின்றன. 2 கட்டங்களாக நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் 66.31% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஹிமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 76.44% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் இரு மாநிலங்களிலும் இன்று வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே டெல்லி மாநகராட்சி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றியை தொடர்ந்து குஜராத் தேர்தல் முடிவுகளும் ஆச்சரியத்தை அளிக்கும் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். டெல்லி மாநகராட்சியை ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றியுள்ளது. டெல்லி மாநகராட்சி தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி 134 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக 104 இடங்களிலும், காங்கிரஸ் 10 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பிற கட்சிகளுக்கு 4 இடங்கள் மட்டும் கிடைத்துள்ளது. இதனிடையே டெல்லியை சிறப்பாக மாற்ற மத்திய அரசு மற்றும் பிரதமரின் ஆசி வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை விடுத்துள்ளார்.
1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்படும் மெட்ரிக் கல்விக்கு முந்தைய உதவித்தொகையை மத்திய அரசு நிறுத்தாமல் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மெட்ரிக் கல்விக்கு முந்தைய உதவித்தொகையை இனி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் முடிவால் தமிழகத்தில் 5 லட்சம் ஏழை சிறுபான்மை மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்பதால் கல்வி உதவித்தொகை திட்டத்தை ரத்து செய்யாமல் மத்திய அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தென்காசி மற்றும் மதுரை மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தென்காசி புறப்பட்டுச் சென்றார். முதலமைச்சரான பின் முதல் முறையாக ரயில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சரை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தொண்டர்கள் வழியனுப்பி வைத்தனர். அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, கே.என். நேரு உள்ளிட்டோர் முதலமைச்சருடன் சென்றனர். தென்காசியில் இன்று நடைபெறும் விழாவில் 149 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். முதலமைச்சர் வருகையை ஒட்டி கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொலைத்தொடர்பு, ரயில்வே போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை வடநாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்தது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசுதான் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அரசாங்கத்தினுடைய கையில BSNL என்கின்ற தொலைத்தொடர்பு நிறுவனம் இருந்தது, ரயில்வே இருந்தது. இரண்டுமே உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள். இன்றைக்கு இவைகளையெல்லாம் தனியாருக்கு தாரை வார்ப்பது மோடி அவர்கள்தான். இது எல்லாமே வட இந்திய கார்ப்பரேட்டுகளுக்கு, குறிப்பாக குஜராத் கார்ப்பரேட்டுகளுக்கு தான் போயிருக்கே ஒழிய இந்தியாவில் வேற யாருக்கும் போகல. எனவே அண்ணாமலையை போன்றவர்கள் கார்ப்பரேட்டுகளுடைய வளர்ச்சியை பற்றி சொன்னால் அதில் குறை சொல்லணும்னா மோடியைத்தான் சொல்லணுங்க ஒழிய திமுகவை சொல்றதுல பொருள். கோவை மாவட்டம் அன்னூரில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், அத்திக்கடவு, அவிநாசி மற்றும் பவானிசாகர் அணையின் நீர்வரத்து வரும் அன்னூரை தரிசு நிலமாக அறிவித்து தமிழக அரசு தொழிற்பூங்கா அமைப்பதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்கத்தில் திமுக செயல்படுவதாக சாடிய அவர், நீர்வளம் மிக்க 3731 ஏக்கர் நிலத்தில் ஏன் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதனிடையே அண்ணாமலையை வரவேற்று ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் முதலமைச்சர் அண்ணாமலை என்றும் ராமர் மற்றும் எம்ஜிஆர் வேடத்தில் அண்ணாமலை இருப்பது போன்ற புகைப்படங்கள் அங்கிருந்தவர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டில் அவரது சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். பாரதியாரின் நினைவு நூற்றாண்டை ஒட்டி பாரதி யார் என்ற வரலாற்று நாடகம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டில் அவரது மார்பளவு உருவச்சிலையை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக வரும் 11ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சரவையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைச்சரவையில் சில மாற்றங்களை செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மூத்த அமைச்சர்கள் சிலருக்கு முக்கிய துறைகளை கூடுதலாக ஒதுக்க முதல்வர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்றும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அமைச்சராக போவதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வழங்கினார். மதுரை விமான நிலையத்தின் அருகே நுழைவுவாயில் பகுதியில் அம்பேத்கர் சிலை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையின் திறப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற திருமாவளவன் சிலை திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தென்னிந்தியாவிற்கான சிங்கப்பூர் தூதர் எட்கர் பாங் மற்றும் துணை தூதர் வேசல் டிங் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உடன் இருந்தார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக நடைபெற்றதாக தெரிகிறது. ஜல்லிக்கட்டு வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் பீட்டா அமைப்பிடம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. விசாரணையின் போது தமிழக அரசு முன்வைத்த வாதங்கள் அனைத்தும் மோசடி என்று பீட்டா தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள், ஜல்லிக்கட்டு புகைப்படங்களை உங்களுக்கு எடுத்துக் கொடுத்தது யார்? விதிமுறைகள் மீறல் தொடர்பாக புகார் அளித்தீர்களா? புகைப்படங்களின் அடிப்படையில் மட்டும் முடிவுக்கு வர முடியுமா என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இவ்வழக்கு விசாரணை இன்றும் நடைபெறவுள்ளது. ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் தமிழர் உரிமை, கலாச்சாரம் உள்ளிட்டவைகளை விட்டுத்தர முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
மதுரையில் வெவ்வேறு இடங்களில் 400 ஆண்டுகள் பழமையான நடுக்கல் சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரை தொல்லியல் ஆய்வு சங்கம் நடத்திய கள ஆய்வில் வில்லாபுரம், சிந்தாமணி ஆகிய இடங்களில் 2 பழமையான நடுக்கல் சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நடுக்கல் சிற்பங்கள் 300 முதல் 400 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இரு பிரிவினருக்கிடையே கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் அம்பேத்கரின் போஸ்டரை ஒட்டியதாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் நிர்வாகிகள் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவில் தெரிவித்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை மீனவர்கள் இலங்கை திரும்ப விரும்பவில்லை என்று அவர்களுக்கு குடியுரிமை வழங்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் தரும் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். மதுரை திருமங்கலம் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி வளாகத்தை கண்மாய் நீர் சூழ்ந்துள்ளதால் அடுத்த 15 நாட்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெறும் என்று கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். அந்த கல்லூரிக்கு அருகே நெடுஞ்சாலை உயரமாகிவிட்டதால் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி வளாகம் பள்ளமானது. இதனால் அருகில் உள்ள குட்டிநாயக்கனூர் கண்மாய்க்கு செல்லும் தண்ணீர் கல்லூரி வளாகத்திற்குள் சூழ்ந்து விடுகிறது. தற்போது கல்லூரி வளாகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து உள்ளதால் ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பும்போது நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். சென்னை பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த 15 பேர் மினி வேன் மூலம் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பினர். மதுராந்தகம் அருகே ஜானகிபுரம் பகுதியில் அவர்கள் சென்ற மினி வேன் முன்னால் சென்ற சரக்கு லாரி மீது மோதியது. பின்னால் வந்த லாரியும் மினி வேன் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 6 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்த 6 பேர் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் மேலும் 3 பேரை NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் விசாரணை நடத்தி வரும் NIA அதிகாரிகள் குன்னூரைச் சேர்ந்த உமர் ஃபாரூக் என்பவர் வீட்டில் சோதனை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றினர். அது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜரான உமர் ஃபாரூக்கை NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதேபோன்று கோவையைச் சேர்ந்த தௌஃபிக் மற்றும் ஃபெரோஸ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாய்லாந்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 நரிக்குட்டிகளை சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு வந்த விமான பயணிகளின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஒரு பயணியின் பையில் 2 அரிய வகை நரிக்குட்டிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அனுமதியின்றி கொண்டு வரப்பட்ட அந்த 2 நரிக்குட்டிகளையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை தாய்லாந்துக்கு திருப்பி அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சிவநாராயணமூர்த்தி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 66. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த சிவநாராயணமூர்த்தி சுமார் 300 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். பிரபல நகைச்சுவை நடிகர்களான விவேக் மற்றும் வடிவேலுவுடன் இணைந்து பல நகைச்சுவை காட்சிகளில் நடித்து சிவநாராயணமூர்த்தி பிரபலமானார். மறைந்த சிவநாராயணமூர்த்தியின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான பட்டுக்கோட்டையில் இன்று மதியம் நடைபெறவுள்ளது. இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வங்கதேச அணி வென்றது. டாக்காவில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 69 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. எனினும் மெஹதி ஹசனின் அதிரடி சதத்தால் 271 ரன்களை குவித்தது. பின்னர் விளையாடிய இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய சூழலில் ஸ்ரேயஸ் ஐயர் 82 ரன்கள் எடுத்து நம்பிக்கை அளித்தார். காயத்துடன் 9வது வீரராக களமிறங்கிய கேப்டன் ரோஹித் கடுமையாக போராடினாலும் இந்திய அணி 5 ரன்களில் தோல்வியை தழுவியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாண்டஸ் புயலாக வலுப்பெற்றது. வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதாக அறிவிப்பு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கும், திருவாரூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. குஜராத், ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணிக்கை. தென்காசியில் இன்று நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல் முறையாக ரயிலில் பயணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் சிங்கப்பூர் தூதர்கள் திடீர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். கோவை அன்னூரில் சிப்காட் தொழிற்பூங்காவிற்காக நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு பாஜக எதிர்ப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம்.
பொதுத்துறை நிறுவனங்களை வடநாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்தது பாஜக அரசுதான். தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி சரமாரி குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது வங்கதேச அணி. கேப்டன் ரோஹித் கடுமையாக போராடியும் 5 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.